வெல்கம் டு சாரதா கிச்சன். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் பாயாசம். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசிய 10 நிமிஷம் நான் ஊற வச்சேன். 1 கப் பால், 3/4 கப் சுகர், தேவையான அளவு முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் பால்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு 1 பிஞ்ச் சால்ட். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசிய நம்ம குக்கர்ல போடுறோம். ஒரு 2 செகண்ட் இந்த ஜவ்வரிசி பாயில் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்ப பால் சேர்க்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஜவ்வரிசி வந்து அந்த பால்லே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க கொக்கோ பவுடரை இதை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாம ஒரு 5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணுவோம். வறுத்த முந்திரியை இதோட சேர்க்கவும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்தை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்